ஹெச் ராஜா சொல்றாரு. பேராசிரியர் ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ், பீட்டர் அல்போன்ஸ் இவர்கள் எல்லோரும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து திருநீர் அணிந்து வெற்றிவேல் வீரவேல் என்று சொன்னால் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்றால் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்றார். நான் அப்ப அவருக்கு சொன்னேன், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஓகே. முடிச்சுட்டு அப்படியே நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் கிளம்பி மதுரை பாண்டி கோயிலுக்கு போவோம். நீங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் கூட்டு வாங்க, கிடா வெட்டி எல்லாரும் வரிசையா உட்காருவோம். நிர்மலா சீதாராமன் எங்களோடு அதை சாப்பிட வேண்டும், ஹெச் ராஜாவும் சாப்பிட வேண்டும். நீங்கள் இந்த சவாலுக்கு தயாரா? கந்தருக்கு சிக்கந்தருக்கு ஏன்டா சண்டை எடுத்து விட பாக்குறீங்க? முருகனே ராவுத்தர் தான்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல. இப்போ உடனே செந்தில் வேலை ஆன்டி ஹிந்துன்னு கிளம்பிடக்கூடாது ஐயா ஹெச் ராஜா. இது நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. அதனால ஏன் டைம் செய்யக்கூடாது, சண்டைக்கு வரக்கூடாது. நெற்றி நிறைய திருநீர் குங்குமம் பள்ளிவாசல்ல போய் பொழுதுட்டு வரவட்ட ஊதிட்டு ஓட்ட போய் உதயசூரியனுக்கு போட்டு பெரியார் வாழ்ந்துட்டு போயிடறான். மண்டை பிச்சுக்கிறான் பிஜேபி காரன். புரியவே இல்ல. உபதி வச்சுக்கிறான், கோயிலுக்கு போறான், இஸ்லாமியன்னு வெறுக்க மாட்டேங்கிறான், பெரியார பத்தி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். கடைசியா பெரியார் வாழ்க்கைட்டு போயிடுறான். ஒரு படத்தை சொன்ன மாதிரி ரைட்ல கைய போட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல கைய காட்டிட்டு ஸ்ட்ரைட்டா போற மாதிரி தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கவே முடியலன்னு மண்டை காஞ்சி நிக்குது இந்த சங்கி கூட்டம். அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பட்மனம் ஏகதந்தம் உபாசனம். எனக்கு அர்த்தம் தெரியுமா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தெரிவேன். கோலம் செய் துங்கக்கறி முகத்து தூணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான், நான் உனக்கு 4 தரேன், நீ எனக்கு 3 தந்தா போதும். தெளிவா புரியுது. திமுக இதைத்தான் சொல்லுது, தமிழின் வழிபாடு. திருப்பூர்ல ரோஸ் கார்டன்ல ஒரு பார்த்தோம், பிள்ளையார்கள் கட்டணும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெருவாரியாக இஸ்லாமியர். மொத்தம் இருக்கிறதே இந்து குடும்பம் 2-3 குடும்பம். கோயில் கட்டணும்னு ஆசை, இடம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை பிள்ளையார் கோயிலுக்கு தானமா கொடுத்து பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு நிதியும் கொடுத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துற அன்னைக்கு தாய் வீட்டு டீச்சரா இஸ்லாமியன் அவ்வளவு பேர் தாம்பாளத்தை சீரெடுத்துட்டு போயிட்டான். இந்த மத நல்லிணக்கம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் தாமரை இல்ல, தாமரை இலை தாமரை காம்பு கூட மலராது. ஆக்சுவலி இங்க எல்லாருக்குமே மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இதை பற்றி பேசுவதற்கு அத்துணை தரவுகளும் அவர்களுக்கு அவ்வளவு என்ன சொல்றது தகுதிகளும், அந்த வார்த்தையை ஏதாவது சரியில்லைன்னா வேற ஏதாவது வார்த்தைப்பட்டு இருந்தாலும் கூடுதல் தகுதி எனக்கு இருக்குதான் நினைக்கிறேன். காரணம் நூல் வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி, நான் செந்தில் வேல். அதனால எனக்கு வந்து இன்னும் அதிகமா வந்து ஆமா ஆமா அண்ணன் வந்து நீங்க வந்து இப்ப என்னன்னா இப்ப மொத்த மீடியா வெயிட்டிங் யாருக்குன்னா அண்ணனுக்கு ரைட் இன்னைக்கு. ஏன்னா அவரு நார்மலாவே அவர் வந்து அப்படி கருத்தாயுதத்தோட வருவாரு. இன்னைக்கு தலைப்பு வேற அந்த மாதிரி. என்ன ஒவ்வொருத்தரும் அக்கா அருள்மொழியாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அவங்க மொழியில சொல்லணும்னா மொத்த அபாயகரமான ஆயுதங்களையும் மேடையில திரட்டி வச்சிருக்கிறாரு சூர்யா சேவியர். தோழர் சண்முகமா இருக்கட்டும், அக்கா அருள்மொழியா இருக்கட்டும், தோழர் எழிலன், எல்லாருமே அண்ணன் ஆராசா உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு நான் 2-3 கருத்தை சொல்லிட்டு, ஏன்னா முதல்ல பேசுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. மற்றவங்களுக்கு முதல்ல பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க, பின்னாடி வரவங்களுக்கு பேசுறதுக்கு புத்தகம் குறித்து. அப்படி இல்லாம 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த புத்தகம் முதல்ல காலத்திலேயே வந்த ஒரு புத்தகம், ரொம்ப முக்கியமான ஒரு டைம்ல வந்திருக்கக்கூடிய ஒன்று. சூர்யா சேவியர்களுக்கு உள்ளபடியே தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நிஜமிருந்த வாழ்த்துக்களை நான் சொல்றேன். நீங்க இந்த ராவுத்தர் அப்படின்னா இஸ்லாமியர் தான் நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம். இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, அருணகிரிநாதர் தன்னுடைய சுந்தர அலங்காரத்துல கந்தர் கலிவெண்பா நூலில் முருக கடவுளை எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, சூர்கொன்ற ராவுத்தனே மா மயிலேறும் ராவுத்தனே அப்படின்னு பாடுறாராம். அதாவது அருணகிரிநாதர் முருகப்பெருமானே யாரா சொல்லிட்டாரு, ராவுத்தரா சொன்னதுக்கு அப்புறம் கந்தருக்கு சிக்கந்தருக்கு ஏன்டா சண்டை எடுத்து விட பாக்குறீங்க, முருகனே ராவுத்தர் தான்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல. இப்போ உடனே செந்தில் வேலை ஆன்டி ஹிந்துன்னு கிளம்பிடக்கூடாது ஐயா ஹெச் ராஜா. இது நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. அருணகிரிநாதர் சொன்னது எழுதினது சூர்யா சேவியர். அதனால ஏன் டைம் செய்யக்கூடாது, சண்டைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு, அப்புறம் நீங்க வந்து பேரு, நீங்க தமிழ்நாட்டுடைய பேர்களை நான் வந்து யோசிச்சு பாக்குறேன். இப்ப சமகாலமா நம்ம எல்லாரும் மீட்டிங்ல பேசும்போது ஒண்ணு சொல்றோம், நர்கீஸ் கான் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய தோழரை வந்து எப்படி வந்து நீங்க வந்து கோயிலுக்கு இந்து கோயில் அறங்காவலர் குழுவுக்கு நியமிக்கலான்னு நம்ம வாழும் சாக்ரட்டிஸ் ஹெச் ராஜா கோவப்பட்டாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹெச் ராஜாவை அறிஞர்னு யார் சொன்னார்னா சீமான் சொன்னார். அது இன்னொரு கதை, அதுக்குள்ள இங்க போக வேண்டாம். அந்த அறிஞர் ஹெச் ராஜா, சீமானால் அறிஞர் என்று பாராட்டப்பட்ட ஹெச் ராஜா ஒரு இஸ்லாமியர் நர்கீஸ் கானை எப்படி ஒரு இந்து கோயிலுக்கு அறங்காவலர் குழுல நியமிக்கலாம்னு ஒரு பஞ்சாயத்தை கிளப்பினாரு. மீடியாலாம் மைக்க தூக்கிட்டு நர்கீஸ் கான் போனா அவர் சொல்றாரு நான் ஹிந்துங்கிறாரு. அப்புறம் ஏன் நர்கீஸ் கான் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து எனக்கு எங்க அம்மாவுக்கு அவருடைய அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் பேர் நர்கீஸ் கான். ரொம்ப நெருக்கடியான காலகட்டம், தாய் பிழைப்பாங்களா புள்ள பிழைப்பாங்களானே தெரியாது, தாயும் செய்யும் உயிரோடு வருவதே கடினம் என்று சொல்லப்பட்ட போது அந்த நர்கீஸ் கான்
மிகச்சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி என் தாயையும் காப்பாற்றினார், என்னையும் காப்பாற்றினார், அதனால் எனக்கு நர்கீஸான் என்று பெயரிடப்பட்டது. மற்றபடி நான் ஹிந்து தான். இப்ப நம்ம பார்த்தோம் சென்னை பெருமலை வெள்ளத்துல ஒரு இஸ்லாமிய இளைஞன் யூனுஸ் கான். அந்த யூனுஸ் கான்ங்கிறது ஆண் பேரு. நீங்க அங்க கூட நர்கீஸ் கான் ஆணுக்கு ஆண் பேரை வச்சாங்க. யூனுஸ் கான் என்ற ஒரு ஆணின் பெயரை ஒரு ஹிந்து சகோதரி தன்னுடைய பெண் குழந்தைக்கு இட்டாள். என்னன்னா, பெருமலை வெள்ளத்தின் பொழுது அவர் நிறைமாத கர்ப்பிணி. தன் உயிரை பணயம் வைத்து அந்த ஹிந்து சகோதரியை காப்பாற்றிய இளைஞனின் பெயர் யூனுஸ் கான். நான் யோசிக்க இந்த மத நல்லிணக்கம் எங்கடா இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா இந்த புத்தகத்துல விட கொடுத்திருக்கிறார் சூர்யா. முகமது நபியின் வரலாற்றை கூறும் சீரா புராணம் எழுதிய உமர் புலவர் அடக்கம் செய்யப்பட்ட தர்கா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல இருக்குது. நீண்ட காலமாக பிள்ளை பேர் இல்லாமல் இருந்த பிச்சையா கோனார் என்பவர் உமர் புலவர் தர்காவில் வணங்கி வந்ததால் பிள்ளை பேர் கிடைத்ததாகவும் அதற்கு நன்றி கடனாக பிச்சையா கோனார் கட்டியதே எட்டயபுரம் உமர் புலவர் தர்கா. இந்த தர்காவில் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றளவும் நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். எட்டயபுரம் பகுதியில் தேவர், யாதவர் சமூகத்தினர் உமரு தேவர், உமரு கோனார் என ஆண்களுக்கும் உமரம்மாள் என பெண்களுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளும் வழக்கம் இன்றும் உண்டு என்று எழுதியிருக்கிறார். இப்ப இவங்க எல்லாரையும் ஆன்டி ஹிந்துன்னு சொல்லுவாரா ஹெச்ராஜா அப்படிங்கிறதா நம்மோட கேள்வி. அப்புறம் திருப்பரங்குன்றத்தை, மதுரையை அயோத்தியாக மாத்தணும்னு கிளம்பி இருக்கிறாங்க. அயோத்தியிலிருந்து கிளம்பி வந்தவர் தான் இந்த தர்காவிலேயே அடக்கம் செய்யப்பட்டு ஹிந்துக்களும் போய் வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த நூலை படிக்கும் போது தெரிஞ்சது. அயோத்தி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல. அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி அருகில் உள்ள மாணிக்கப்பூரில் 1491 பிறந்து இஸ்லாத்தை பரப்பி தஞ்சைக்கு வந்து சேர்ந்த சையது சாகுல் ஹமீது காதர் என்பவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடமே நாகூர் தர்கா. இப்ப பிரச்சனை எங்க போய் நிக்கிறது பாருங்க. நீங்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்தணும்னு சொன்னீங்க. பட் அயோத்தியிலிருந்து கிளம்பி வந்து ஒருத்தர் நாகூர் தர்கான்னு அங்க அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நாகூர் தர்காவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான இந்துக்களும் ஏன் கிறிஸ்தவர்களும் போய் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மத நல்லிணக்கம் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். இங்க வந்து கடவுள் மறுப்பை உறுதியாக கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய அக்கா அருள்மொழி அவர்களும், தோழர் எழிலன் அவர்களும், அண்ணன் ஆராசா, இந்த மேடையில் இருக்கவங்களுக்கு அவர்களும் இந்த என்ன சொல்றது, இந்த நாட்டினுடைய அங்கம். அவர்களுக்கும் இங்கே இடம் உண்டு. முழுமையா ஹிந்து மதத்தை மட்டுமே நம்பக்கூடியவர்களுக்கும் இடம் உண்டு. முழுமையாக இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இங்கே இடம் உண்டு. இங்கே அவரவர் மார்க்கம் அவரவருக்கு லக்கும் தீனுக்கும் வலியதின் என்ற திருக்குர்ஆனின் அடிப்படையில் என்ன இருக்கு? தமிழ்நாடு இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கெடுப்பதற்கு தான் ஒரு வேலை. நான் 2 செய்தியை சொல்லிட்டு விடைபெற்றுறேன். இந்த சிறுதெய்வ வழிபாட்டை பத்தி அதுலயும் இருக்குது. சிறுதெய்வ வழிபாட்டை பத்தி கொலையில் உதித்த தெய்வங்கள் அப்படின்னா சிவசுப்பிரமணியன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருப்பார். ஒவ்வொரு சாமியும் எப்படி வந்து சாமியா வந்துச்சு. இப்ப தென் மாவட்டத்துல அது வில்லுப்பாட்டு பாடும்போது எங்க ஊர்ல வில்லுப்பாட்டு கனியன் கூத்தெல்லாம் உண்டு. இந்த வில்லுப்பாட்டுல அந்த கதையை சொல்லுவாங்க. அந்த சாமி எப்படி வந்துச்சுங்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க சமீபத்தில் யூடியூப்ல கூட இருக்குது. நான் அந்த யூடியூப் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணதுக்கே பிஜேபி காரங்களாம் டென்ஷன் ஆயிட்டான். எங்க ஊர்ல நீங்க எங்க சாமியே எப்படி இருக்குங்கிறது சொல்றேன். நீங்க சொல்றது அல்ல எங்க சாமி. எங்க சாமி இப்ப நீங்க வந்து நம்ம எல்லாரும் போய் என்ன செய்வோம்? சாமி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்போம். அங்க அது கிடையாது. சாமிகிட்ட இவன் கேட்பான். சாமி வந்த உடனே அப்படின்னு உடனே இவன் கேட்பான், என்ன வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லு. இவன் தான் சாமிகிட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவரு அடுத்த தை மாசத்துக்குள்ள உன் வீட்டுல தொட்டில் ஆடுப்பா, நீ வர்ற கடைசி வெள்ளி அன்னைக்கு எனக்கு ஒரு கிடா வெட்டி பொங்கல் வை அப்படின்னா இவரு இன்னும் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க, ஒன்னும் நடக்கலையே. சாமிகிட்ட பேச்சுவார்த்தை போகும். இவரு நம்புப்பா, எப்படியா நம்ப, ஒரு கிடா வெட்டிரு. அவரு நம்ப முடியாது. அப்புறம் ஒரு வழியா பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு கிடா வெட்டுறதுக்கு சம்மதிப்பாருன்னு வைங்க. நாங்க எங்க சாமியுடனான உரையாடல் என்பதே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் யூடியூப்ல அந்த வீடியோ ஒன்று இருக்குது. எங்க ஊர் பக்கம் ஒரு கோயில் கூட சாமி ஆடணும், சாமி வந்து இறங்கணும், சாமி வரல, நையாண்டி மலை அடிக்கிறாங்க, கனியாம்பூத்து வாசிக்கிறாங்க, வில்லுப்பாட்டு வாசிக்கிறாங்க. இந்த நாயனத்தை வந்து காதுல வச்சு ஊதுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சவுத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். சாமி அப்பவும் வரல. இந்த கிராம கோயில் பூசாரி சொல்லுவாரு அவர்கிட்ட, இந்த பாரு வீணா சிறை இழுக்காத, நாங்களே நொந்து போயிருக்கோம், சீக்கிரம் வந்துரு. அப்பவும் வராது. கொஞ்ச நேரத்துல சாமி வந்துடும். சாமி வந்த உடனே வா ஒரு வழியா வந்துடுச்சு அப்படின்னா சாமி என்ன பண்ணும், போய் அந்த கோயில் நடையில உட்காந்துட்டு
அந்த யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு. கோயில் நடையில உட்காந்து நடையை தட்டும் அப்படின்னு கேட்கும். என்ன வேணுமா அவனுக்கு? மறி கொழுந்துன்னு கொடுப்பாங்க சாமிக்கு. ஊர்ல சொடலை சாமி வந்துச்சுன்னா மறி கொழுந்து மோந்து பார்க்க கொடுப்பாங்க. கொழுந்து கொடு அப்படிம்பாரு. கொழுந்து கொடுத்தோட சாமி வேணாட்டு ரிஜெக்டட் தூக்கிட்டு போ. பூசாரி கண்டுபிடிச்சிருவாரு சாமி என்ன கேட்கணும். அவன் என்ன கேட்கான்னு எனக்கு தெரியும். இந்த வாழ்க்கை அப்படியே இருக்கு. அவன் என்ன கேட்கான்னு எனக்கு தெரியும். அதை இப்போ கொடுக்க முடியாது. என்ன வேணுமா அவனுக்கு? அவன் சாராயமும் கிடாவும் கேட்கான். அவனுக்கு கொடுக்க முடியாது. கொடை கொடுக்குறவர் வந்துடுவார். அந்த கோயில் கொடை கொடுக்குறவர் அவர் தான். அவருக்கு ஒரு பிரச்சனை. அவருடைய லாரி எல்லாம் வந்து சீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விடுவிக்கணும்னு அவர் சாமிகிட்ட வேண்டி கொடை கொடுக்குறாரு. அவர் வந்து நிற்பார். என்ன கேட்கான்? என்ன அவனுக்கு அப்படிம்பார். கொடை கொடுக்குறாரு. அவன் சாராயமும் கிடாவும் கேட்கான். அதை கொடுக்க முடியாது. பக்கத்தில் அம்மன் வந்து சைவ படைப்பு. அங்கே பக்கத்தில் அம்மன் இருக்க எப்படி கொடுக்குறது? இவர் பூசாரி சொல்லுவார். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க. பூசாரி இந்த வார்த்தை எப்படி சொல்லுவார் சாமியை பார்த்து? இன்னொரு அவன் ரொம்ப சீரழிஞ்சு சின்னாபண்ணம் ஆகி போய் நிற்கான். அவன் கொடுக்கறத வாங்கிட்ட. நீயும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும் பார்த்துக்க. யார சாமிட்ட நீயும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும் பார்த்துக்க. இப்படிலாம் அவன் வந்து தொந்தரவு பண்ணாத. அவர் திருப்பியும் ஒரு பேச்சுவார்த்தை. அவர் சாமி விடாது. கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பூசாரி ஒரு முடிவு கூறாரு. சரி கிடா வெட்டி, இன்னைக்கு நைட்டே கிடா வெட்டிடும் அப்படின்னு கேட்பாரு. பக்கத்துல அம்மன் இருக்க சைவமாச்சே அப்படிம்பாரு. அது ஒன்றும் பிரச்சனை, ஒரு திரையை போட்டு மறைச்சிருவோம். அவ்வளவுதான்டா. ஒரு திரையை போட்டு மறைச்சிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பக்கம் சைவம், இந்த பக்கம் அசைவம், நடுவுல ஒரு திரையை போட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கின்ற பொழுது, நீ அங்க இருக்கிற சிக்கந்தர் தர்காவுல ஆட்டை வெட்டிட்டான், கோழியை வெட்டிட்டான்னு பிரச்சனை பண்றிய. நாங்க இந்து கோயிலேயே சைவ சாமிக்கும் அசைவ சாமியும் ஒரே இடத்துல வச்சு 2 பேருக்கு நடுவுல கிடா வெட்டும் போது ஜஸ்ட் ஒரு திரையை போட்டு வெட்டிட்டு சாமியை கும்பிட்டு போயிடுறோமே, உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இதுதான் நம்முடைய சாமி கும்பிடுற மரபு. இப்படித்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, இதுல இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடன்பாடு இருக்கா, நம்பிக்கை இருக்கா, அது வேற. அது நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது அவங்களுடைய உரிமை. பட் இந்த அரசு ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கு. மத நல்லிணக்கம். நான் ஒரு வார்த்தை சொன்ன, லக்கும் தீனுக்கும் வழியது. இஸ்லாத்தில் சொல்லக்கூடியது அவரவர் மார்க்கம் அவரவருக்கு. இதை நம்மாழ்வார் சொல்லிட்டார். அவரவர் தமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள், அவரவர் இறைவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. 2 ஒண்ணுதான். எந்த சாமிக்கு குறைஞ்சதுல சண்டை விடாம போய் சேருங்கிறாங்கிறாரு. ஒன்றது பேரூர் வழி அதற்கு ஆறுல. நீ சொர்க்கங்கிற ஒருத்தர், பரலோகங்கிறாரு ஒருத்தர், மறுமைங்கிறாரு. ஒண்ணுதான்டா ஊரு, போற வழிதான் வேற வேற. அப்போ தமிழ்நாடு இப்படியாகத்தான் இருக்கிறது. நீங்க எனக்கு இந்த புத்தகத்துல ஃபுல்லா படிச்சேன், என் கண்ணில் படல, ஒருவேளை இருக்கான்னு தெரியல. எல்லா தர்கா பத்தி எழுதிங்க. நம்ம ஆத்தங்கர பள்ளிவாசல் பத்தி எழுதினீங்களா? ஏன் நம்ம ஊருங்க எல்லாம் விட்டீங்களா? அதமா, ஏன்னா ஆத்தங்கர பள்ளிவாசல் எங்க ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ். ஆமா, நீங்க இப்பவும் வந்து நான் ஒரு விஷயத்த உறுதியா நம்புறேன். அவங்களுடைய சிக்கல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை அவர்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நெற்றி நிறைய திருநீர் இருக்கும், குங்குமம் இருக்கும், பள்ளிவாசல கை குழந்தையோட போய் நிற்பாங்க. சரியா? அவர் தொழுதுட்டு வரவர் ஊதனுட்டு இவ்வளத்தையும் பண்ணிட்டு நெற்றி நிறைய திருநீர் குங்குமம் பள்ளிவாசல போய் தொழுதுட்டு வரவர்கிட்ட ஊதிட்டு ஓட்ட போய் உதயசூரியனுக்கு போட்டு பெரியார் வாழ்ந்துட்டு போயிடறான். மண்டை பிச்சுக்கிறான் பிஜேபி காரன். புரியவே இல்லை. ஊதி வச்சுக்கிறான், கோயிலுக்கு போறான், சாமி கும்பிடுறான், இஸ்லாமியன்னு வெறுக்க மாட்டேங்கிறான், பெரியாரை பத்தி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான், கடைசியா பெரியார் வாழ்க்கைன்ட்டு போயிடுறான். இந்த ஒரு படத்தை சொன்ன மாதிரி ரைட்ல கையை போட்டு லைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல கையை காட்டிட்டு ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இவனுக்கு தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கவே முடியலன்னு மண்டை காஞ்சி நிக்குது இந்த சங்கி கூட்டம். நம்ம ராமநாதபுரம் எம்எல்ஏ நான் சொல்லுவேன், இவரை வந்து நார்த் இந்தியாவுக்கு அனுப்பணும். குறிப்பா உத்தரப்பிரதேசம் அனுப்புனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் பேரு காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம். நீ ஒருவேளை அவர் எம்பியா இருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிற பாஜக மண்டை காஞ்சுவான். வாட்ஸ் யுவர் நேம்? காதர் பாட்ஷா. ஆர் யூ இஸ்லாமியன்? நோ. காதர் பாட்ஷா அலைஸ் முத்துராமலிங்கம். ஒண்ணு காதர் பாட்ஷா சொல்லு, எல்லாம் முத்துராமலிங்கம் சொல்லு. இது என்ன? அபூபக்கருக்கு அமாவாசைக்கும் தொடர்பான நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கேட்பாங்க. எங்க ஊர்ல அபூபக்கருக்கு அமாவாசைக்கும் எப்பவும் தொடர்பு உண்டு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்கிற அளவுக்கு தான் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. திருப்பூர்ல ரோஸ் கார்டன்ல ஒரு பார்த்தோம், ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெருவாரியாக இஸ்லாமியர்கள். மொத்தம் இருக்கிறதே இந்து குடும்பம் 2-3 குடும்பம். கோயில் கட்டணும்னு ஆசை, இடம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்த பிள்ளையார் கோயிலுக்கு தானமா கொடுத்து, பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு நிதியும் கொடுத்து, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துற அன்னைக்கு தாய் வீட்டீச்சரா இஸ்லாமியன் அவ்வளவு பேர் தாம்பாளத்தை சீரெடுத்துட்டு போயிட்டான். இந்த மத நல்லிணக்கம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில்
தாமரை இல்ல, தாமரை இலை, தாமரை காம்பு கூட மலராது. அதை சீர்குலைப்பதற்கு தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் நீங்க இதை செய்யாத, அதை செய்யாத, ஆடு விட்டாத, கோழி விட்டாதேங்கிறாங்க. நம்ம தோழர்கள் புதுகை பூபாலம், பிரகதீஸ்வரன் தோழர்கள் உள்ளிட்டவர்கள் மேடையில நிகழ்ச்சி பண்ணும்போது கேட்பாங்க, அங்க ஆடு வெட்டாதேன்னு சொல்ற, அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் பாண்டி கோயில சொல்லுவியான்னு. நான் அதை சன் நியூஸ் தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு முறை கேட்டேன். பாஜக எனக்கு பெரிய தகராறு. அவர் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை தான் சொன்னார். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் இன்னைக்கு மேடைக்கு வந்திருக்கணும். தோழர் ஜவஹர்லால் வரல, மேபி வந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஹெச் ராஜா சொல்றாரு, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ், பீட்டர் அல்போன்ஸ் இவர்கள் எல்லோரும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு திருநீர் அணிந்து வெற்றிவேல் வீரவேல் என்று சொன்னால் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்றால் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்றார். நான் அப்ப அவருக்கு சொன்னேன், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஓகே, நான் வேணா கையில காலில் விழுந்து ஷானவாஸ் ஜவஹர்லாலாம் கூட்டு வந்துடுறேன், சொல்ல வச்சிருவோம். முடிச்சுட்டு அப்படியே நம்ம நினைச்சுவோம், எல்லாரும் கிளம்பி மதுரை பாண்டி கோயிலுக்கு போவோம். நீங்க அம்மையார் நிர்மலா சீதாராமனை கூட்டு வாங்க, பாண்டி கோயில போய் கிடா வெட்டி இந்து சாமிக்கு நம்ம கிடாவை படைப்போம். அது இந்து சாமி, இந்து சாமிக்கு படைச்ச அந்த கிடா கறிய பிரசாதம், சாமி பிரசாதம், எல்லாரும் வரிசையா உட்காருவோம், ஒரு படையில போடுவோம். நிர்மலா சீதாராமனும் எங்களோடு அதை சாப்பிட வேண்டும், ஹெச் ராஜாவும் சாப்பிட வேண்டும். நீங்கள் இந்த சவாலுக்கு தயாரா? அப்போ ஒரு இந்து சாமிக்கு படைச்ச உணவையே நீ சாப்பிட மாட்டேன்னா, வேற ஒரு மதத்தை, வேற ஒரு மார்க்கத்தை, ஏக இறைவன் என்று நம்பி கொண்டிருக்கக்கூடியவனை போய் ஏன் கோயிலுக்கு வா, அல்லது ஏன் சாமியை கும்பிடு, இல்லைன்னா நீ ஹிந்து இல்லை, தமிழன் இல்லை, ஆன்டி ஹிந்து, ஆன்டி இந்தியன் என்று எல்லாம் பேசுவது அப்படிங்கிறது வட இந்தியாவுக்கு செட் ஆகும், தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் செட் ஆகாது. நிறைவாக இந்த ஒன்றை சொல்லிடுறேன். அவர்களுக்கு ஏன் திமுகவின் மீது வெறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் கடவுள் மறுப்பாளர்களாக அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அது வேறு. ஆனா திமுக ஆட்சியில எந்த கோயிலும் இடிச்சதில்லை. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்து அழகு பார்த்தவர். இந்த ஆட்சி காலத்துலதான் 4000 கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்துக்களும் விரும்பக்கூடிய இந்துக்கள், அனைத்து சாதியினரும் இல்ல, விரும்பக்கூடிய இந்துக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அர்ச்சகராகலாம் என்று சொன்ன திமுக. இவங்களுக்கு பிரச்சனை திமுக ஹிந்து விரோதமாக செயல்படுகிறது என்பதல்ல. அப்படின்னா ஹிந்து விரோதமாக செயல்படுதா திமுக? இல்ல, செயல்படாததை செயல்படுவது என்று நம்ப வைக்க முடியாது. இவருடைய பிரச்சனை திமுக ஆரிய சித்தாந்தத்திற்கு எதிராக மிக உறுதியாக இருக்கிறது. அப்ப ஆரியத்துக்கு எதிராக இருக்குது, நீங்க எல்லாம் ஒண்ணு திரண்டு வானா நம்ம போக மாட்டோம். எனவே இந்துக்களுக்கு எதிராக திமுக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆரியத்திற்கு எதிராக திமுக என்ன செஞ்சது? ஒன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பட்மனம் ஏகதந்தம் உபாசிமகே. யாருக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது, புரியாது. சாமி தான் கும்பிடுதோம், தெரியாது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தெரிவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தான், நான் உனக்கு 4 தரேன், நீ எனக்கு 3 தந்தா போதும். தெளிவா புரியுது. திமுக இதைத்தான் சொல்லுது, தமிழில் வழிபாடு, தமிழில் வழிபாடு என்று திமுக சொல்லுகிறது. அவர்கள் சமஸ்கிருதத்தில் வழிபாடு என்று சொல்கிறார்கள். பார்ப்பனர்கள் மட்டும்தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்று ஆரியம் சொல்லுகிறது. அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களும் முறையாக பயிற்சி விட்டால் அர்ச்சகராகலாம் என்று திமுக சொல்லுகிறது. கோவில் கட்டுவதற்கு திமுக எதிர்ப்பல்ல, பள்ளிவாசலை இடிச்சுட்டு கோயில் கட்டணும்னா திமுக அதற்கு உடன்படாது. இதை புரியாமல் முதலமைச்சர் எவ்வளவு துணிச்சலோட சொன்னார் பாருங்க. வேற எந்த ஸ்டேட்ல இப்படி ஒரு நம்மளுடைய முதலமைச்சர் உள்ளபடியே பாராட்டணும். ஒரு வார்த்தை சொன்னார், மதுரையில போய் தவறான நீதியை கொடுத்தான் என்பதற்காக மதுரையை எரித்த கண்ணகி வாழ்ந்த இந்த ஊர், நீதி வழங்குபவர்களே தவறாக நீதி வழங்கினாலும் நாங்கள் அதை விட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் உள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறார். We will face the consequences என்று அன்றைக்கு காவல்துறை அதிகாரி சிஐஎஸ்எஃப் வீரர்களை அழைத்து சென்ற போது சொன்னார் அல்லவா, அது நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த துணிச்சல். எனவே அந்த முதலமைச்சர் இருக்கின்ற வரை, இந்த திராவிட சித்தாந்தம் இருக்கும் வரை, பெரியார் என்னும் பெரும் கோட்டை இந்த தமிழ்நாட்டை காத்து நிற்கும் வரை சங்கிகளின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை சொல்லி, எல்லாரும் சேர்ந்து சங்கிகளின் கனவுல இன்னும் கொஞ்சம் இந்த வர்ற தேர்தல்ல மண்ணெள்ளி போட்டு அவங்க கனவுல 200 தொகுதிகளுக்கு மேல் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்பதையே இந்த புத்தக அறிமுக விழாவில் ஒரு உறுதிமொழியாக நாம் எடுத்துச் சொல்லுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி, நல்ல வாய்ப்பிற்கு தோழர் சூர்யா சேவியர் அவர்களுக்கு நன்றி சொல்லி வருகிறேன். நன்றி.